2026 வந்து தெலுங்கு சினிமாவுக்கு வந்து பெரிய ஒரு ப்ளசண்டான இயரா இல்லை. காரணம் என்னன்னா அவங்களோட பெரிய ஆக்டர்ஸோட மூவிஸ் எதுவுமே வந்து சொன்ன டைம்ல கரெக்டாக ரிலீஸ் ஆகல. ரீசன் என்னன்னா வந்து மூவி வந்து கம்ப்ளீட் ஆகலை, தென் வந்து ரிலீஸ் டேட் வந்து போஸ்ட்பான்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் தாண்டி ஒரு வழியாக வந்து பெத்தி ராம் சரணோட பெத்தி ரிலீஸ் ஆயிருக்கு. பெத்தியோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1980s ஒரு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் போய் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்கிறத தாண்டி அவங்க வந்து அந்த ஊரில் வந்து ஒரு அடிமையாக இருக்காங்க. ஸோ அந்த அடிமை கூட்டத்தில் ஒருத்தனா வந்து நம்ம சூப்பர் ஹீரோ பெத்தி இருக்காரு. ஸோ அந்த பெத்தி வந்து நல்லா கிரிக்கெட் விளையாடுறதுனால அந்த லோக்கலில் இருக்க எல்லாருக்குமே வந்து பெத்தியை நல்லா தெரியுது. அண்ட் அந்த அந்த ஊரில் நடக்கிற ஒவ்வொரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் முன்னாடியும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதில் வந்து ஹையஸ்ட் பிட் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பெத்தி வந்து விளையாடுறாரு. அண்ட் பெத்தி விளையாடுற டீம் தான் வந்து வின் பண்ணவும் செய்யுது. ஸோ இப்படி இருக்க டைம்ல வந்து பெத்திக்கு வந்து சடனான ஒரு ரியலைசேஷன் வருது. என்னன்னா நம்மளோட பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு நேம் இல்லை, நம்ம ஊருக்கு ஒரு நேம் இல்லை, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஸோ அதை நம்ம தான் எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்தி நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக பெத்தி என்ன பண்றாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட டோட்டல் ஸ்டோரி. ஸோ இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டேரக்டர் தான். டேரக்டர் இதுக்கு முன்னாடி உப்பனான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து ஆக்சுவலாக மெயின் ஸ்ட்ரீம் தெலுங்கு சினிமாலேருந்து ஒரு ஒரு பெரிய லீப் எடுத்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னடான்னா அதில் இருந்த ஸ்டோரி ரொம்ப மாஸ் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் சட்டிலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. விஜய் சேதுபதி கிருத்தி ஷெட்டி நடிச்சிருக்க அந்த படம் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் பெத்தி வந்து இருக்கும்னு நினச்சேன். பட் வந்து பெத்தியோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சது படம் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து படம் தேட்டரில் போய் பார்க்குறப்போ அது வந்து இன்னும் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. இப்போ வந்து படம் வந்து ஒரு பேன் இண்டியன் அப்பீல் வேணும்னு சொல்லிட்டு பெரிய டெக்னீஷியன்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாலுமே அந்த தெலுங்கு ஸ்டாண்டர்ட்லேயே தான் அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் ஆயிருந்துச்சு. படத்தில் வந்து பாசிட்டிவ்ங்கிறத தாண்டி நெகட்டிவ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து படத்தில் இருக்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் என்னென்னா படத்தில் இருந்த ஒரு எலிவேஷன் அண்ட் பில்டப். ஸோ வந்து பில்டப்பும் எலிவேஷன் எப்படி இருந்துச்சுன்னா கேஜிஎஃப் படத்தில் எப்படி ஒரு டோன் செட் பண்ணாங்களோ, ஒருத்தர் வந்து நரேட் பண்ணி ஹீரோ எப்படி தெரியுமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுக்குற மாதிரி தான் இந்த இதுலேயும் பில்டப் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அது இந்த படத்துல இல்லை, ஓவராலாக வர்ற படத்துல எல்லாம் அப்படி பார்த்து பார்த்து இந்த இதுவும் கொஞ்சம் வந்து இதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் வருது. பில்டப்பும் அண்ட் எலிவேஷனையும் கொஞ்சம் குறைச்சிருந்தாலே படத்துல வந்து டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. 3 hours மூவி இருக்கு, பட் எலிவேஷனுக்கும் பில்டப்பும் கொடுத்த டைம்ல இருந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலே படம் வந்து 2.5 hours 240 minutes முடிஞ்சிருக்கும். அது இன்னும் பார்க்குறப்போ இன்னும் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும்னு தான் தோணுச்சு. ரெண்டாவது படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் இருந்த கேரக்டர்ஸ் எதுவுமே வந்து சாலிடா இல்லவே இல்லை. ஈவன் ராம் சரண் கேரக்டர் கூடயுமே பெருசா சாலிடா இல்லை இருந்த மாதிரி தெரியல. படத்துல இருந்த ஒரே சாலிட் கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜெகபதி பாபு கேரக்டர் மட்டும்தான். எப்போவுமே வந்து ஒரு சிஇஓ மாதிரி ஒரு கோட் ஷூட் போட்டு வர ஒரு பர்சன் வந்து இந்த இடத்துல வந்து மேக்கப்லாம் போட்டு ஒரு நார்மல் பீப்புளாக காமிச்சினது வந்து நல்லா இருந்துச்சு. அவரால் மட்டும்தான் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை தாண்டி செகண்ட் ஹாஃப் வரைக்குமே வருது. இல்லைன்னா படத்தில் வந்து அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் கொண்டு வர வரைக்கும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன இருக்குங்கிறதே தெரியல. படத்தில் வந்து சிவராஜ்குமார்லாம் இருக்காரு. பட் சிவராஜ்குமார் வந்து எதுக்கு கர்நாடகாலேருந்து கூட்டு வந்து படத்தில் நடிக்க வச்சிருக்காங்கன்னு புரியல. காரணம் என்னடான்னா இதை வந்து நார்மல் ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸில் யார் பண்ணியிருந்தாலுமே அந்த ரோல் வந்து நல்லா தான் இருந்திருக்கும். சிம்பிளான ஒரு ரோல் தான். பெரிய இப்போ அவர் அதுக்கு வந்து கூட்டு வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த மூணாவது வந்து சூப்பர் ஹீரோ பெத்தி அப்படின்னு தான் சொன்ன காரணம் என்னன்னா அவர் கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், இல்லை அவர் குஸ்தி போடுறதா இருக்கட்டும், இது அதுக்கப்புறம் வந்து ட்ராக் ஈவெண்ட்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த இது பண்ணாலுமே ராம் சரண் வந்து ஒரு சூப்பர் பவரோட தான் பண்ணுறாரு. அது படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ்லையும் அது நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. லைக் மாஸ் கமர்ஷியல் எல்லா தெலுங்குல இருக்கிற அதே இதுதான். பட் வந்து மோரோவர் இந்த படத்தில் வந்து பெத்தியை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக காமிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன்னா அவரோட கேரக்டரைசேஷனும் அதே மாதிரி தான் இருக்குது. அவர் கிரிக்கெட் விளையாடுறதும் அப்படிதான் இருக்கு, அவர் ஃபைட் பண்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ கிரிக்கெட்னு சொல்றப்போ நம்ம வந்து சின்ன வயசுல வந்து சோட்டா பீம் பார்த்துருப்போம். சோட்டா பீம்ல வந்து சோட்டா பீம் வர்சஸ் ஏலியன் சொல்லிட்டு ஒரு எபிசோட் இருக்கும். எனக்கு சோட்டா பீம் பெருசா பிடிக்காதனாலும் எனக்கு அந்த எபிசோட் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னன்னா கிரிக்கெட்ல ப்ளே பண்றதுனால. அந்த எபிசோட்ல வந்து ஒரு ஏலியன் இருக்கும். எப்பவுமே வந்து ஏலியன் மித்த எல்லாருமே பேட்டிங் பிடிக்கிறப்போ ஸ்ட்ரெயிட்டா பிடிக்கிறப்போ அந்த ஒரு ஏலியன் மட்டும் திரும்பி நின்று பேட்டிங் பிடிக்கும். எல்லாருமே வந்து சிரிப்பாங்க, என்னடா இது இப்படி பேட்டிங் பிடிக்குது, பேட்டை பிடிக்க தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வே ஆஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ட் அடித்தா எல்லாமே 6 4ன்னா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இல்லை ராம் சரண் எங்கே இருந்து எப்படி வந்து எங்கே போய் அடித்தாலும் 6 தான் போகும், 3 கிரவுண்டு தாண்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுற சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஏன் இது தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா
இந்த படம் வந்து ஒரு கலெக்டிவ் ஆஃப் மூவிஸ் தான் சொல்லணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர்ல வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மூவிஸோட ஒரு டச் அதில் இருக்கும். நாட் ஓன்லி ஸ்டோரி வைஸ்லையும் இல்லை, அவங்க இருக்கிற டயலாக்ஸ்லுமே அந்த இதெல்லாம் தெரியும். எனக்கு தெரிஞ்சே நான் வந்து கனா, பைசன், அப்புறம் வந்து சந்து சாம்பியன், அப்புறம் வந்து மாஞ்சி தி மவுண்டைன் மேன் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 படத்தோட சீன்ஸுமே இந்த படத்துக்குள்ள இருக்கு. சிம்பிளா அது பார்க்குறப்பவே தெரியுது இது அதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அதை வந்து காப்பி பண்ணிட்டாங்க, காப்பி கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கல. ஓகே, பட் வந்து அது ரொம்ப டெலிபரேட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் அப்படியே எடுத்து வச்சு இது பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல வந்து நிறைய வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து படத்துல வந்து நிறைய கான்ஃபிளிக் கிரியேட் பண்ணி அதை வந்து ஹீரோ ஓவர் கம் பண்றதுக்காக நிறைய டென்ஷன் பில்ட் பண்ற சீன்ஸஸ்லாம் ரைட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல மேஜர் இஷ்யூ என்னடான்னா, எந்த ஒரு டென்ஷன் பில்டிங் சீன்ஸுமே வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகல. இப்படி டென்ஷன் பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம பாக்குறப்போ எப்படியும் பெத்தி தான் வின் பண்ண போறோம், அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய கான்ஃபிளிக்ஸ்லாம் கிரியேட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து டென்ஷன் கொண்டு வந்து எப்படி பெத்தி இதெல்லாம் கிராஸ் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. சீக்கிரம் முடிச்சு விடுங்க, பெத்தி தான் எப்படி இது பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் பில்ட் பண்ற சீன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல மெயினா இன்டர்நெட்டே போட்டு பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா ஜான்வி கபூரோட கேரக்டரைசேஷன். ஸோ அந்த கேரக்டரை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல எடுத்ததுல இருந்து படம் லாஸ்ட் முடியறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே ஜான்வி கபூர் வந்து ஃபேஸை தவிர அந்த எல்லா எல்லா இடத்தையும் தான் கரெக்டாக காமிச்சிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். இப்போ ஃபேஸை தவிர இன்ட்ரோடக்ஷன் சீனே அப்படிதான் இருந்துச்சு. நான் ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ஏதோ 1-2 சீன் அப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் படம் ஃபுல்லாக அவங்களை அப்படி தான் இது பண்ணியிருக்காங்க. மோர் தென் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியை விட மோசமாக தான் சம்டைம்ஸ்லாம் ட்ரீட் பண்ணியிருந்தாங்க. இது கூட பரவாயில்ல. கடைசியில் படம் முடியறதுக்கு ஒரு சீனுக்கு முன்னாடி ஜான்வி கபூர் மாதிரி அந்த ஹீரோயின் மாதிரி ஒருத்தவங்க வந்து லவ்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் வச்சு முடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு ஒரு இது. அண்ட் அது பாக்குறப்போ இப்படி ஒரு மாரல் வேல்யூ இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஏன் அவங்கள வந்து அந்த அளவுக்கு மோசமா காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சாரி அவங்க கட்டியிருக்காங்க, எதுக்கு அந்த சாரி அப்படிங்கறது எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. இதுல வர லவ் போர்ஷன்ஸுமே ரொம்ப மட்டமா இருந்துச்சு. இது லவ் போர்ஷன்ஸா இல்ல வேற எது மாதிரி தெரியல. லைக் கான்வர்சேஷன் பிட்வீன் ஒரு மாதிரி ஒரு ஆக்டர், லைக் மெகா பவர் ஸ்டாருக்கு வந்து எவ்வளவு பிசினஸ் வேல்யூ எல்லாமே இருக்கு. அந்த பிசினஸ் வேல்யூ எவ்வளவு இருந்துமே எனக்கு வந்து ஜான்வி கபூர் இப்படிதான் காமிக்கணும் அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரி டைலாக்ஸ் இருந்தாதான் அது இன்னும் பிசினஸ்க்கு ஒரு செல்லிங் பாயிண்டா இருக்குன்னு சொல்றதே வந்து ஒரு பெரிய தப்பான விஷயமா ரைட்டான விஷயமான்னு தெரியல. பட் டைரக்டர்ஸும் இந்த வேலை யோசிக்கணும்னு தோணும். ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிறப்போ எதுக்கு இந்த மாதிரி செல்லிங் பாயிண்ட் இது வேணும் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. படத்துல பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா ஒன்று ஜெகதி பாபு, அதை பத்தி ஆல்ரெடி பேசியாச்சு. ப்ளஸ் என்னன்னா டெக்னிக்கலா ஒரு சில இடத்துல நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கதைக்குமே வந்து நிறைய இன்டெப்த் கொடுத்து யோசிச்சிருக்கணும். பில்டப் கொடுத்துட்டு இருந்த இடத்துலயே அது வந்து ஃபிளாட்டா போயிடுச்சு. அண்ட் படத்துல வந்து ஓரளவுக்கு சொல்லணும் அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான விஷயம் அப்படின்னு கேட்டா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக். சம்டைம் அது ஏஆர் ரஹ்மான் வந்து படத்துல ரெண்டு மூணு இடத்துல வந்து பாடி இருக்கிறது ஹம் பண்ணி இருக்கிறதுனால அது வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னு தெரியுது. இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு தெலுங்கு மூவில வந்து டிஎஸ்பியோ தமனோ மியூசிக் போட்டிருக்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏஆர் ரஹ்மானோட இம்பாக்ட் வந்து அந்த இடத்துலையும் பெருசா இல்லை. பட் வந்து ஒரு தெலுங்கு கமர்ஷியல் மூவிக்கு என்னென்னலாம் இருக்கணுமோ அது இருந்துச்சு. ஓவராலா இந்த படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பொறுமையை சோதிக்க தான் செய்யுது. பாக்குறப்போ கண்டிப்பா பொறுமையை சோதிக்குது. அது போக ஹீரோயின்ஸ் வர டைம்லாம் வந்து ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்ண வைக்குது. இதெல்லாம் தாண்டி நான் வந்து இந்த படத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்கலாம். இந்த படத்துல வந்து நிறைய சொல்லியிருக்கலாம். பட் வந்து அதுல இருந்து ஒரு சோசியல் காஸ் எல்லாமே சூப்பரா இருந்தாலுமே அதுல வந்து நிறைய ஹீரோவை சுத்தியே புராணங்கள் ஓடினதுனால படம் வந்து ரொம்ப வேகா தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறமாச்சும் வர படத்துல இருந்தாவது இந்த பில்டப் கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு கேரக்டரை கூட்டு வச்சு இவன் அப்படி தெரியுமா இப்படி தெரியுமாங்கிற சீன்ஸ்லாம் வைக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். பாய் கைஸ்.